ஆவடி அருகே பல ஆண்டுகளாக இருந்த விநாயகர் கோவிலை வருவாய்த்துறையினர் அகற்றவுள்ள நிலையில் பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அயப்பாக்கம் பிஜிஎன் குடியிருப்பில் உள்ள அருள்மிகு சுந்தர விநாயகர் ஆலயம் சாலையை ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ளதாக கூறி குடியிருப்பு அசோசியேஷன் வழக்கு தொடர்ந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனையடுத்து ஆக்கிரமிப்பில் உள்ள கோவிலை அகற்ற உத்தரவு வந்துள்ளதாக கூறி வருவாய்த்துறையினர் நடவடிக்கை மேற்கொண்டனர். இதை எதிர்த்து பல ஆண்டுகளாக செயல்பட்டு வரும் ஆலயத்தை அகற்றக்கூடாது என பெண்கள், சிறுவர்கள், முதியவர்கள் உள்ளிட்டோர் கையில் தீபம் ஏற்றி நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். தனிப்பட்ட பிரச்சினையால் ஆலயத்தை இடிக்கக்கூடாது என்றும், அகற்ற முயன்றால் தொடர்ந்து போராட்டம் நடத்துவோம் என்றும் அவர்கள் எச்சரித்தனர். ஆலயத்திற்கு வந்த சிறுமிகள் மற்றும் 80 வயது மூதாட்டி உள்ளிட்டோர் கண்ணீர் மல்க கோவிலை காப்பாற்ற கோரிக்கை விடுத்தனர். கிருத்திகளை பார்த்தீங்கன்னா சுந்தரவேல்னு வச்சு அதுக்கு அபிஷேகம் பண்றாங்க. அப்படி இருக்கும்போது இது யாருக்கு கண்ணை உறுத்துன்னு தெரியல, அது ஓப்பனா சொல்ல முடியல. இது பிடிக்காதவங்க தான் பண்றாங்க. இந்த கோயில் இடிக்க போறாங்கிற விஷயமே எனக்கு காலையில தாங்க தெரியும். பட்ட உடனே என் உடம்பே ஆடி போச்சுங்க. எனக்கு வயசு 83 ஆகுது. எனக்கு எல்லா காரியங்களையும் இந்த சக்தி நான் அப்படி பண்ணி கொடுத்துருக்காருங்க. அவரை இடிக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட இது இல்லைங்க.